எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் பட்டுராம் செந்தில். ஆம், நம்ம ஐயா தோழர் ஐயாவை பற்றி தான் இன்றைக்கி ஒரு பதிவு பார்க்க போகிறோம். நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு நடந்த முதல் சட்டமன்ற தேர்தல் 1952. அப்போ தான் முதல் முறையாக ஐயா மன்னாரப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் சட்டமன்றத்தில் ஐயா நுழையிறாங்க. ஐயா ஒரு 3 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு முறை மட்டும்தான் வெற்றி பெற்று உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே போனாங்க. அது முதல் தேர்தலில் சட்டமன்றம். மூதறிஞர் ராஜாஜி அப்போதைய முதலமைச்சராக இருந்தாங்க. சட்டமன்றத்தில் ஐயா நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் தோழர் ஜீவா அப்படின்னு ஒரு புக்கே இருக்குது. அந்த அளவு ஐயாவோட செயல்பாடு அதிகம் அதில் இருக்கும். அதை பார்த்தா நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அவ்வளோ செயல்பாடுகள் ஐயாவோடது இருக்கும். அதில் மூதறிஞர் ராஜாஜி எவ்வளோ பெரிய ஆள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உலகத்தில் உள்ள பெரிய அறிஞர்களில் அவரும் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ராஜாஜி ஐயா. நம்ம தோழர் ஜீவா எதிர்வரிசையில் நின்று தங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுதல்ல தோழர் ஐயா ஜீவா வரிசை இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, எதிர்கட்சியினர், ஆளுங்கட்சி காங்கிரஸ். தமிழில் ஆட்சி மொழியாக்கணும், தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கணும், தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும், நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி அத்தனையும் நம்ம தமிழ் தான் இருக்கணும்னு முதல் முறையாக குரல் கொடுத்தவர் தோழர் ஜீவா ஐயா. இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் கூட நம்ம தமிழர்கள் போய் அங்கே வழக்காடுனா அதில் உள்ள வழக்கின் தீர்ப்பு நகல் தமிழில தான் வரணும் அப்படிங்கிறத முதல் முறையாக சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது தோழர் ஜீவா ஐயா தான். அதற்கு பிறகு தான் பல பேர் சட்டமன்றத்தில் அடுத்தடுத்த சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல்ல பதிவு பண்ணது தோழர் ஜீவா ஐயா தான். நிறைய விஷயங்கள் ருசிகர சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறதுல அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே அவங்க தொகுதியில் உள்ள மக்களுக்கான தேவைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது மூதறிஞர் ராஜாஜி ஐயா முதலமைச்சர் சொல்கிறாங்க, எல்லோரும் சமூக கண்ணோட்டத்தில் இந்த தேச நலனுக்காக பாடுபடுகிற இடத்துல இருக்கிற நீங்கள் ஒரு தொகுதிக்கு மட்டும் கேட்டு நீங்கள் பேசுறது அது சரியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது எல்லாருமே அப்படியே வாயடிச்சு உட்காந்துருக்காங்க. அப்போ தோழர் ஜீவா எழுந்திருக்கிறாரு, நீங்கள் சொல்வது உண்மைதான், எங்களுக்கு தேச நலனிலும் முழு அக்கறை உண்டு. இருந்த போதிலும் ஒரு தொகுதியில் பெருவாரியான மக்கள் வாக்களித்து எங்களை அவர்களின் பிரதிநிதியாக இங்கே அனுப்பி இருக்கிறார்கள். அவருக்கு குறைகளை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அவர்களின் தேவைகளை இங்கே பேசி அவர்கள் பெற்றுக் கொடுப்பது எங்கள் வேலை. குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட ஒரு வேலையால இங்க நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. நீங்கள் கேட்பது சரிதான். நீங்கள் ஏதோ ஒரு தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று இங்க இருந்திருந்தால் அந்த தொகுதியின் பிரச்சனை பேசி நீங்களும் பேசி இருப்பீர்கள். நீங்கள் புறவாசல் வழியாகத்தானே முதல்வர் ஆனீர்கள் என்று தோழர் ஜீவா அவர்களே பேசுறாங்க. வாயடித்து போனார் மூதறிஞர் ராஜாஜி. ஏன்னா நம்ம ராஜாஜி ஐயாவை கிட்டலாம் எதிர்த்தெல்லாம் வச்சு யாருமே பேசிட முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். பெரிய மனிதர் அவர், உண்மையிலே ரொம்ப பெரிய மனிதர் அவர். இப்படி பேசுகிற போது அவரே வாயடைத்து போனார். அப்படிப்பட்டவர் தோழர் ஜீவா. எந்த இடத்திலும் சரி என்று மனதிற்கு பட்டால் உடனே அதை பேசி அதில் வெற்றும் பெறுபவர் தோழர் ஜீவா. தனக்கு நியாயம் என்று படுகிறதை உடனே பேசிவிடுகிற தன்மையும் மக்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்கிற இடத்தில் எந்த பிரச்சனையானாலும் யாராயினும் ஒருபோதும் சங்கடப்படாமல் அதை பேசி தீர்ப்பவர் தோழர் ஜீவா. நம்ம மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு முதல்ல சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது தோழர் ஜீவா ஐயா தான். பின்னால திமுக அதை சட்ட வடிவமாக்கியது வேற. ஆனால் முதலில் சட்டமன்றத்தில் நம் மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்னும் பெயர் வைக்க வேண்டும் என்று வாதிட்டவர் நம்ம தோழர் ஜீவா ஐயா தான். ஏழைகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சாமானியர்களுக்கும் குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் பல விஷயங்களை பதிவு செய்தவர் தோழர் ஜீவா. பிறகு 1954 நம்ம காமராஜரும் முதல்வராகிறார். என்னதான் காமராஜரும் தோழர் ஜீவாவும் நட்பாக இருந்தாலும் இந்த விஷயத்திலே எதிர்கட்சியாக இருந்து தன் பணிகளை செவ்வனே செய்தவர் தோழர் ஜீவா. அவருக்கு தேவையான விஷயங்களில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்வதே இல்லை. அந்த அளவுக்கு திறம்பட செயல்பட்டவர் தோழர் ஜீவா. இருந்த போதிலும் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலே நாகப்பட்டினத்தில் நிற்கிறார், தோற்கடிக்கப்படுகிறார். அதற்கு அடுத்து வண்ணாரப்பேட்டையில் நிற்கிறார், அங்கேயும் தோற்கடிக்கப்படுகிறார்.
நம்ம நாட்டு தியாகிகளை, நமக்காக போராடியவர்களை, நமக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர்களை எல்லாம் நம்ம எப்படி தோற்கடித்து பழி வாங்கியிருக்கிறோம் தெரியுமா? ஜீவை மட்டுமா நம்ம பழி வாங்கினோம்? காமராஜர், அறிஞர் அண்ணா, எவ்வளவு பெரிய மனிதர்களை எல்லாம், இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களை எல்லாம், இந்த நாட்டுக்காக போராடியவர்களை சொற்ப மனிதர்களால் நாம் தோற்கடிக்கப்பட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறோம். இதில் நிறைய நமக்கு நடந்திருக்கிறது. தோழர் ஜீவா அவரை பற்றி இன்னும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.